வணக்கம். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாக உள்ளன. 2019 மக்களவைத் தேர்தலைப் போலவே இந்த முறையும் திமுக ஆதிக்கம் செலுத்தும் என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் அதிமுக, பாஜக தலைமையில் தனித்தனி அணிகளாக போட்டியிடுவதால் வாக்குகள் பிரிந்து திமுகவின் கையே ஓங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு அவ்வளவு எளிதாக அமைந்து விடாது என முதல்வர் ஸ்டாலின் தரப்புக்கு சில தகவல்கள் சென்றுள்ளன. ஒருவேளை அந்த சமயம் அதிமுக தலைமையில் பலமான கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு நெருக்கடியை உருவாக்கும். ஏனெனில் தற்போது திமுகவின் பெரிய இருப்பதே அதன் கூட்டணி தான். கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் 2021 சட்டமன்ற தேர்தல் சமயமும் இந்த மக்களவை தேர்தல் சமயமும் சில இழுபறிகள் திமுக அணியில் நடந்தன. இதுபோன்ற நிலைமை 2026 உருவானால் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் அதிமுக கூட்டணி பக்கம் செல்ல வாய்ப்புகள் உள்ளன. அது மட்டுமல்லாமல் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிவிட்டார். தமிழக வெற்றி கழகம் என அதற்கு பெயர் வைத்து பிறந்தநாள் வாழ்த்து செய்திகளை மட்டும் அவ்வப்போது விஜய் வெளியிட்டு வருகிறார். ஆனால் அவரது கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கை பணிகள் செயலி மூலம் நடைபெற்று வருகிறது. சுமார் 50 லட்சம் பேர் கட்சியில் இணைந்து விட்டதாக ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது. சமூக நீதி மற்றும் மதச்சார்பற்ற அரசியலை விஜய் தனது நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் வெளியிட்ட முதல் அறிக்கையிலே கூறப்பட்டுள்ளது. திமுக முன்வைக்கும் அரசியலை விஜயும் கையிலெடுக்கும் நிலையில் திமுக, காங்கிரஸ் அணியின் வாக்குகள் அவர் பக்கம் செல்ல வாய்ப்பு உள்ளது. அதே போல திமுக, அதிமுகவுக்கு மாற்று வேண்டும் என்பவர்களும் விஜய் பக்கம் செல்லலாம். இது திமுகவுக்கு பெரிய நெருக்கடியாக அமையும் என்கிறார்கள். இந்த சூழலில் முதல்வர் ஸ்டாலின் தரப்பு இப்போதே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை தொடங்கிவிட்டது. இதற்கு முந்தைய தேர்தல் களத்தை விட 2026 சற்று வித்தியாசமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் திமுக பிரசாத் கிஷோரின் உதவியை நாடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத திமுக மீண்டும் ஆட்சி கட்டிலில் ஏற பிரசாத் கிஷோரின் ஐபாக் நிறுவனத்துடனான ஒப்பந்தம் முக்கிய பங்காற்றியது. அதன் பின்னர் எந்த கட்சிக்கும் தேர்தல் பணிகளை செய்யவில்லை என்றும் தனது சொந்த மாநிலமான பீகாரில் அரசியல் பணியில் ஈடுபடுவதாகவும் பிரசாத் கிஷோர் அறிவித்தார். இந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவும் முதல்வர் ஸ்டாலின் மருமகன் சபரீஷனின் பெண் நிறுவனம் மூலம் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வந்தது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே சவாலாக இருக்கும் என கூறப்படுவதால் பிரசாத் கிஷோரை அழைத்துள்ளதாம் திமுக. 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தரப்பை பிரசாத் கிஷோர் அண்மையில் சந்தித்ததாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்ட சந்திப்பு என்றாலும் அடுத்த கட்ட சந்திப்புகளிலேயே இது முக்கிய கட்டத்தை எட்டும் என்கிறார்கள். மீண்டும் பிரசாத் கிஷோர் திமுகவுடன் கைகோர்க்கிறாரோ இல்லையோ 2026 தேர்தல் திமுக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேர்தல் வேலைகளை தொடங்கி முன்னிலை வைக்க தொடங்கிவிட்டது.